guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் ரீசெண்டா எனக்கு தேவைன்ற மாதிரி இருக்கக்கூடிய சில பாடி கேர் விஷயங்கள், புதுசா ட்ரை பண்ணணும்னு நினைச்ச சில பாடி கேர் விஷயங்கள் அண்ட் என்னுடைய ட்ரிப்புக்காக நான் ஒரு வேலை செஞ்சேன். அந்த வேலை செய்யறதுக்காக சில பல விஷயங்கள் வாங்கினேன். அது என்ன அப்படின்றது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இது ஒரு ரேண்டம் பாடி கேர் நெயில் கேர் வீடியோ மாதிரி இருக்க போது. அதுக்கு என்ன பொருள் வாங்கினேன், அந்த கேர்களுக்கு என்ன பொருட்கள் வாங்கினேன் அப்படின்ற ஒரு ஹால் வீடியோ மாதிரி இருக்க போகுது. ஃபர்ஸ்ட்லி பாடி வாஷ். கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரு டவ்வோட ஒரு வெண்ணிலா சம்மந்தப்பட்ட ஒரு பாடி வாஷ் ஒன்று வாங்கியிருந்தேன். அது காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால இன்னொன்று இது எனர்ஜைசிங் பாடி வாஷ். இது இந்த லெமன் வேரியன்ட், லெமன் சென்ட் அண்ட் வைட்டமின் சி இருக்கான். ஸோ நான் இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ஏதாவது ரிஃப்ரெஷிங்காக பட் அட் த சேம் டைம் மைல்டாக வேணும் அப்படின்ட்டு தான் நான் இது பிக் பண்ணேன். இது எப்படி வாசனை இருக்குன்னு இப்போ தான் முதல் முறையாக கேமராவில் டெஸ்ட் செய்து பார்க்க போகிறேன். எனக்கு இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ரிஃப்ரெஷிங்கான வாசனைகள், அப்புறம் வின்டர் கொஞ்சம் மழை டைம்லாம் இந்த கொர்மான் வாசனைகள்லாம் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால இது நான் வாங்கியிருக்கேன். இந்த பர்டிகுலர் பாடி வாஷோட அந்த என்ன சொல்றது பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஜென்டில் ஆன் த ஸ்கின். ஆனால் இவ்வளோ பெரிய டப்பா இருக்கா, ஓகேவா? நான் நினச்சேன் இது பல மாதம் வரும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த டப்பே வாங்கி 1.5 மாதம் 2 மாதம் தான் இருக்கும். அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சு. பட் நான் டெய்லி ஒரு 2 வேளை குளிப்பேன். ஆனால் அதை வாரம் ஃபுல்லாக செய்ய மாட்டேன். சண்டேலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பிரேக் விட்டுருவேன். பட் ஜிம் போகிறேன் அப்படின்னாலாம் 2 வாட்டி குளியல் வேலை நடந்துடும். ஸோ அதனால் அப்படி காலியாச்சா என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் காலி ஆயிடுச்சு. எனக்கே கொஞ்சம் அஸ்டானிஷிங்காக தான் இருந்தது, எப்பட்றா அப்படின்ட்டு. ஸோ இது 800 ml பாட்டில் அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550. ஆனால் 550லாம் கிடையாது, நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கும். அந்த மாதிரி பார்த்து தான் வாங்குறது. ஸோ திருப்பி நான் இவங்களதுலேயே இது வாங்கி வச்சிருக்கேன். இந்த பர்டிகுலர் வேரியன்ட் இது நல்லா ஸ்கின்ல நரிஷிங்காக மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது அப்படின்றதுனால. அடுத்தது ஐ ஹாவ் டு கெட் திஸ். ஒரு 6 மாசத்துக்கு ஒன்ஸ் இது வாங்கிடுறது, ஏன்னா கரெக்டாக காலி ஆகுதுன்றதுனால. டவ்வோட இந்த க்ரஷ்ட் ஆல்மண்ட் அண்ட் மேங்கோ பட்டர் இப்போதான் ரீசெண்டாக. ஆனால் நான் ஒரு வெண்ணிலா வேரியண்ட்டும் ஒன்று வாங்கினேன். அது இன்னும் காலி ஆகலை, நிறைய இருக்குது. ஆனால் அது ட்ரிப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பாதி டப் கிட்ட காலி ஆயிடுச்சு. அதனால நான் இது வாங்கினேன். எனக்கு இது வரைக்கும் இவங்க இந்த பாடி ஸ்க்ரப்ஸ் நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன். பச்சை பாட்டில், ப்ரௌன் பாட்டில், க்ரீன் பாட்டில், க்ரீன் தான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், எல்லோ பாட்டில், இன்னொன்று வெயிட் ப்ளூ பாட்டில். ஸோ அதில் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணதில் எனக்கு வாசனையாக இருக்கட்டும், ஸ்கின்ல அது ஃபீல் ஆகுற விதமாக இருக்கட்டும், இந்த மாடரேட் லெவல் ஆஃப் ஸ்க்ரப் இருக்கிறதா எனக்கு பர்சனலாக ஒர்க் ஆகுது. அதனால இந்த மாடரேட்லேயே இந்த பர்டிகுலர் வேரியன்ட், இந்த க்ரஷ்ட் ஆல்மண்ட் அண்ட் மேங்கோ பட்டர் வாசனை அதை நான் பிக் பண்ணிக்கிட்டேன். இந்த மேங்கோவோட வாசனை ரொம்ப அழகாக இருக்கும் இதில். அதனால நான் இதை திருப்பி வாங்கிக்கிட்டேன். ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் ஸ்கின்ல. இதுலேயே உங்களுக்கு நல்லா ஹார்ட் லெவல் ஆஃப் ஸ்க்ரப்னு 3 டாட் போட்டது இருக்கும். அந்த ப்ரௌன் கலர் வெண்ணிலா கொக்கோ பவுடர் இருக்கிறது அதுதான். அப்புறம் ரொம்ப மைல்டுன்னு ஒன்று இருக்கும். ரொம்ப மைல்டுன்னு இருக்கிறது எதுவுமே தெரியாது. பேசிக்கலி ஸ்க்ரப் மாதிரியே இருக்காது. அது ஏதோ திக்கான க்ரீம் மாதிரி இருக்கும். ரொம்ப ஹார்ட் லெவல்ல இருக்கிறது ரொம்ப குறைன்னு மண்ணு மாதிரி இருக்கும். இது பர்ஃபெக்டான ஒரு ஸ்க்ரப் கன்சிஸ்டன்சில இருக்கும். அதனால இந்த 3 டாட் மட்டும் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க எதுல இருக்கு அப்படின்றது. அது 2 டாட் இருந்ததுன்னா மாடரேட் அப்படின்னு அர்த்தம். அது இந்த டப்லேயே இருக்கும். நீங்க போட்டோஸ்ல பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் ஒரு பெரிய டவ் ஃபேனாட்டிக் ஆயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். முன்னாடி யூஸ் பண்றது தான், பட் இந்த அளவுக்கு விரும்பி எல்லாமே மோஸ்டா டவ்ல இருக்கு. அதுல இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். இது நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன். நான் திருப்பி ஏன் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இது ரெகுலர் ரீபர்ச்சேசஸா இருக்கு. அண்ட் நிறைய பேரு நான் இந்த மாதிரி ரீபர்ச்சேஸ் பண்ணதுல பார்த்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஸோ அதனால தான் ட்ரை பண்ணாதவங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் புதுசா பாக்குறவங்களுக்கு ஓகே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு. இட்ஸ் அ வெரி நைஸ் ஆன்டி பெர்ஸ்பிரன்ட் ஸ்டிக். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுல ஸ்டிக் வடிவில் இருக்கிறதுல, அந்த வேக்ஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். அண்ட் இது த்ரூ அவுட் த டே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். அண்டர் ஆர்ம் ஸ்மெல் இல்லாமல் பார்த்துக்கும், அண்டர் ஆர்ம் ஸ்வெட்டும் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ இட்ஸ் நைஸ். கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் இந்த பச்சை மூடி அண்ட் ப்ளூ மூடி என்னுடைய ஃபேவரட்ஸ். பச்சை நம்பர் 1. ஸோ அதனால இதுதான் நான் திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது இது புதுசாக வாங்கினேன். இது வீனஸோட பிக்கினி சென்சிட்டிவ் ரேசர். பிக்கினி ஏரியாவுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக மீன் பண்ணி வாங்கலை நான். ஏதோ ஒரு ரேசர் ட்ரை பண்ணோம். அண்ட் இது நல்ல டீல்ல இருந்தது. ஸோ அதனால நான் இதை பிக் பண்ணேன். ஆல்சோ அந்த கார்ட்லேஜ் மாத்திர மாதிரியான ரேசர்ஸ் நான் ஒரு பெரிய ஃபேன் கிடையாது. 2 வாட்டி அந்த கார்ட்லேஜ் எப்படி மாத்துறதுன்னு தெரியாம நான் உடைச்சேன். ஸோ எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அதில். அதனால இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ ரேசர்ஸ்
5 ரேசர்லாம் வரும்ல, அந்த மாதிரி ரேசர் தான் நான் பிக் பண்றது. இது வந்து நார்மல் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். கார்ட்ரிட்ஜ் மாத்துற மாதிரி கிடையாது. எஸ். அண்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி ரேசர்ஸ்ல ஒண்ணு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட் மேல இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சரைசிங் குட்டி பிளேட். அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது பண்ணும்போது உங்க ஸ்கின்னே செம்ம சாஃப்ட்டா, இந்த முடிலாம் அடுத்த நாள் வளரும்போது ரொம்ப குத்துற மாதிரி வந்து ஃபீல் ஆகாது. ஸோ இது நான் வாங்கியிருக்கேன். இது நல்ல டீல்ல இருந்ததே அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நான் வாங்கினேன். பட் ஸ்பெசிஃபிக்கா லைக் பிகினி ஏரியாக்கு அப்படின்லாம் வந்து மென்ஷன் பண்ணி நான் வந்து வாங்கல. என்னுடைய ஃபேஷியல், ஹேர் ரிமூவல், ஐப்ரோ ரேசர்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காலி ஆயிட்டே இருந்தது. ஸோ நான் வந்து சரி இட்ஸ் டைம் ஃபார் சம் பேக்கப் அப்படின்ட்டு வந்துட்டு இந்த சான்ஃபேயோட ஐப்ரோ ரேசர்ஸ் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். இது ஐப்ரோ டச் அப் அண்ட் ஃபேஸ் ரேசர். பேசிக்கலி ஐப்ரோஸ், இந்த சைடு கிருதா, அப்பர் லிப் ஏரியா, முகத்துல இருக்க முடி இது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஐ யூஸ் தீஸ். ஆக்சுவலா சான்ஃபே ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ரீசெண்டா அண்ட் ரெகுலரா நான் வாங்குற ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிங்கிள் பிராண்ட். இதுல வந்து ஏதோ அதே மாதிரி ஆஃபர் இருந்தது. பிளஸ் சரி டிங்கிளே தானே வாங்குறோம், மாத்தி வாங்கலாம் அப்படின்ட்டு நான் இது வாங்கினேன். ஆல்மோஸ்ட் டிங்கிள் பிராண்ட் இது மாதிரியே தான் இருக்கும். பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது பிளேட்ஸ்ல. ஸோ யா இது வந்து 3 டிஃப்ரெண்ட் பிளேட்ஸோட வரக்கூடிய ஒரு கிட். ஒண்ணே வந்து உங்களுக்கு ₹90 அந்த மாதிரி இருக்கும். ஸோ மினிமம் ஆர்டரே சில சில டைம் சில பிராண்ட்ல வந்து 2, 3ன்ட்டு இருக்கும். இது அந்த மாதிரி மினிமம் ஆர்டரே 2 தான் இருந்தது. பிளஸ் எனக்கு வந்துட்டு இவங்க எப்பயுமே வந்து யூஸ் ஆகுற ஒரு விஷயம். அதனால ஐ கான்ஸ்டன்ட்லி ரீபர்ச்சேஸ் தெம். அண்ட் இது வந்து நான் எத்தனை வாட்டி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேடு மொக்கை ஆகுற வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். சில இதெல்லாம் வந்துட்டு சொல்லிருவாங்க, ஒரு வாட்டி தான் நீங்க யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. நீங்க யூஸ் பண்ணிட்டு ஒழுங்கா ட்ரை பண்ணிட்டு சானிடைஸ் பண்ணிட்டு வச்சீங்கன்னா இட் வில் பி ஃபைன். உங்களுக்கா தெரியும் முடியெல்லாம் வந்து எடுக்கல, பிளேட் மொக்கை ஆயிடுச்சுன்ட்டு. அப்போ வந்து நீங்க வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணா போதும். அதே மாதிரி தான் பாடி ரேசருக்குமே. நார்மல் அந்த ஜில்லெட் ரேசர்லாம் இதுக்கு முன்னாடி காமிச்சோம்ல, அது எல்லாமும் அதே மாதிரி தான். அது எப்போ உங்களுக்கு மொக்கையாகுதோ, ஓகே முடிய எடுக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் ஆகுதோ, அப்போ நீங்க வந்துட்டு தூக்கி போட்டா போதும். ஐ ரேன் அவுட் ஆஃப் மை காட்டன் பேட்ஸ். ஸோ காட்டன் பேட் சாலிமோ அப்படின்ற பிராண்ட். இந்த பிராண்ட் வந்து ரொம்ப ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு பிராண்டா இருந்துட்டு இருக்கு இந்த சாலிமோ அப்படின்றது. இதுல தான் நான் வந்து என்னோட கிச்சன் பேப்பர் டவலும் வந்து வாங்குவேன். லைக் அஃபோர்டபுளா இருக்கும், நல்ல குவாலிட்டியில இருக்கும். இது வந்துட்டு 200 காட்டன் பேட்ஸ் அரவுண்ட் 150 சம்திங்க்கு வாங்கினேன். ஸோ தட் வாஸ் அ டீல். ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல வாங்காதீங்க. நான் அந்த தப்பு பண்ணுவேன் ஆக்சுவலா. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதான் செய்வேன். பட் நீங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது தேவை அப்படின்னா அதெல்லாம் கார்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி போயிட்டு ஒரு ரவுண்ட் செக் பண்ணுங்க. எப்போ பெஸ்ட் ப்ரைஸ்ல இருக்கோ அப்போ நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் அமேசான்ல பிக் பண்ணேன். ஸோ நீங்க வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு செக் பண்ணலாம். எனக்கு வந்து அமேசான் பிரைம் இருக்கு. ஸோ அடுத்த நாளே டெலிவரியில நிறைய ப்ராடக்ட் இந்த மாதிரி ஐட்டம்லாம் அடுத்த நாள் டெலிவரியே வந்து. ஸோ அதனால ஐ ப்ரிஃபர் அமேசான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த மாதிரியான குட்டி 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 அத்தியாவசியமான விஷயங்களுக்குலாம். ஒன் வித் த பிக்கஸ்ட் கிரேசி திங் தட் ஐ டிட் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நெயில் பாலிஷ் வாங்கினேன். ஓகே, அதெல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு டப்ல போட்டு வச்சிருக்கேன். 20 நெயில் பாலிஷ் எதுக்கு வாங்கினேன்னு குட்டி கதையும் சொல்லிடுறேன். நான் வந்து ரீசெண்டா எராஸ் டூர் டெய்லர் ஸ்விஃப்டோட எராஸ் டூர் போனேன். அதுல வந்துட்டு எப்படின்னா நெயில்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஒரு கையிலயும் ஒரு ஒரு கலர் வைக்கணும் அப்படின்றதுதான் வந்துட்டு ஒரு தீம். ஓகே, ஒரு ஒரு எராக்கு ஏத்த மாதிரி, ஒரு ஒரு ஆல்பம்க்கு ஏத்த மாதிரி கலர். ஸோ கலர் வந்து என்கிட்ட எதுவும் இல்லை. ரொம்ப நியூட்ரல் கலர்ஸாக இருந்தது. ப்ளஸ் எனக்கு வந்துட்டு ஒரு பேஸ் கலர் மேலே ஒரு ஜிகினா கலர் வைக்கணும் அப்படின்றதுனால நான் ரெண்டு வாங்கினேன். ஒரு மேட் கலர், ஒரு ஜிகினா, ஒரு மேட் கலர், ஒரு ஜிகினா. ஸோ அதனால 20 கலர்ஸ். சர்ப்ரைசிங்லி எல்லாத்தோட குவாலிட்டியும் நல்லா இருந்தது. சில ஜிகினா கலர்ஸ்லாம் வந்துட்டு நான் இது எப்படி குவாலிட்டி இருக்குன்னே தெரியாதுன்னு நினச்சி தான் நான் வந்து பிக் பண்ணேன். பட் as I said நிஜமாவே நல்லா இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து பிராண்ட்ஸ் காமிக்கலாம், இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது பிளான்ல கிடையாது. பட் நல்லா இருக்கே அப்படின்றதுனால நான் ஷேர் பண்றேன். முதல்ல மேட் கலர்ஸ்லாம் காமிச்சிடுறேன். வெரி மிஸ் அப்படின்ட்டு ஒரு பிராண்ட். இதுல வந்து இந்த ஸ்பீக் நவுக்காக வயலட் கலர் வாங்கினேன். சாரி இந்த ஃபிங்கர் காமிக்க வச்சிருக்கேன். அது எப்படின்னா லைக் ஒரு ஒரு ஆல்பம். ஓகே, உங்களுக்கு யாருக்காவது தெரியலன்னா அதான் கான்செப்ட். அவங்க வந்து 11 ஆல்பம்ஸ் 10 ஆல்பம்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. 11th ஆல்பம் ஆக போகுது. ஸோ ஒரு ஒரு ஆல்பம்க்கு ஒரு ஒரு கலர் தீம் மாதிரி. ஸோ அதனால 10 விரல்களுக்கும் 10 கலர்ல ஜிகி ஜிகின்ட்டு. ஓகே, ஸோ இதுல வந்துட்டு ரோஸ் பட் ஷெரி அப்படின்ட்டு ஒரு வயலட் கலர். அண்ட் ஆல்சோ நான் கலர்ஸ் பிக் பண்ணது எல்லாமே பிளைண்டா அப்படியே ஜஸ்ட் நேம் மட்டும் பார்த்து ரேண்டமா ஏதாவது நல்லா இல்லை அப்படின்னா நம்ம மாத்தலான்னு. பட் லக்கிலி எல்லாமே அழகா செட் ஆயிடுச்சு. ஸோ இது அண்ட் இதுக்கு பேர் பண்றதுக்கு ரெனேயோட இந்த கிளிட்டரட்டியோட கிளிட்டர் நெயில் பாலிஷ் அந்த மாதிரி மேட்சிங்கா வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ தட் டக்குன்னு வேலை முடியும். எனக்கும் தீமோட போன மாதிரி இருக்கும்.
அண்ட் ஐ ஹாவ் டு சே இது வந்துட்டு ஒரு லேயர்ல வந்து ரொம்ப மினிமலான கிளிட்டர் தான் வந்து தெரியும். 2 லேயர்ல இட் வில் பி வெரி கார்ஜியஸ். அண்ட் நான் வந்து ஆல்ரெடி ஒரு மேட் லேயர் வச்சுட்டேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து அந்த 2வது லேயர் கூட தேவைப்படல. வெரி வெரி நைஸ் ஆக்சுவலா இந்த ரெனேயோட கிளிட்டரட்டி நெயில் பாலிஷஸ். மஸ்ட் ட்ரை. ஓகே. அடுத்தது லெட் மீ ஷோ யூ திஸ் இந்த காம்போ. I'm actually very excited, you know. லாக்மேயோட ஜெல் நெயில் பாலிஷ். ஆக்சுவலா இது வந்துட்டு நான் இந்த வாட்டி வாங்கல. பட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் ஒரு நல்ல நெயில் பாலிஷ் தான். இது வந்துட்டு டார்க் ப்ளூ கலர். என்கிட்ட பிளாக் நெயில் பாலிஷ் இல்ல. பட் நான் வாங்கின பிளாக் கிளிட்டர் நெயில் பாலிஷ்ல வந்துட்டு பிளாக் பிக்மெண்ட் நிறைய இருந்ததுனால இந்த டார்க் ப்ளூ வச்சுட்டு அது மேல நான் வந்துட்டு பிளாக் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ரெப்யூட்டேஷன் வைப்ஸ்க்கு. ஸோ இது அண்ட் இந்த பிளாக் கிளிட்டர் நெயில் பாலிஷ் வந்து ப்ளம்மோட கலர் அஃபேர். அதுல பிளாக் பிளேஸ் அப்படின்றது வெரி பிக்மெண்டட். ரொம்ப அந்த கிளிட்டரி லுக் இருக்காது. பட் டீசென்டான போதுமான அளவு கிளிட்டர்டு லுக் வந்து கொடுக்குது. ஓகே. ஒரு சில கலர்ஸ் தான் வந்து ரொம்ப வைப்ரண்டான பளிச்சு கிளிட்டர்ஸ் வந்து கொடுத்துச்சு. இந்த ரெனேயோ அந்த அளவுக்கு பளிச்சு இல்ல. வேரபிள் கிளிட்டர் தான். இந்த ப்ளம்மோட இந்த பிளாக் கலரும் வந்துட்டு வேரபிள் கிளிட்டர் தான். அடுத்தது லெட்ஸ் கோ டு 1989. 1989க்கு வந்துட்டு ப்ளூ தீம். ஸோ சுகர் பாப்போட நெயில் பாலிஷஸ். ஒன்று மேட் கலர் அண்ட் ஒன்று கிளிட்டர். ஸோ இது வந்துட்டு கலர் அக்வாபேப். ஒரு பாஸ்டல் ப்ளூ. நான் பாஸ்டல் ப்ளூ வைக்கல. கொஞ்சம் டார்க்கா இருக்கிற மாதிரி, கொஞ்சம் டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, சில்வர் கிளிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இது பேர் வந்து ஓஷன் ஸ்பார்க்கிள். ஆக்சுவலா ரெண்டும் வச்ச உடனே அது ஒரு மாதிரி மேட்ச் ஆயிட்டு இது ரொம்ப பேஸ்டல் ப்ளூவாகவும் தெரியல அண்ட் ரொம்ப டார்க் ப்ளூவாகவும் தெரியல. கரெக்டா இருந்துச்சு. செட் ஆயிடுச்சு. ஓகேவா? பர்ஃபெக்ட் நான் சொல்ல மாட்டேன். பட் ரொம்ப டிசாஸ்ட்ரஸ் ஆகல. ஓகே. அடுத்தது லெட்ஸ் கோ டு ஃபோக்லோர். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆல்பம்ஸ். நம்பர் 2ல இருக்கக்கூடிய ஃபேவரட்டான ஒரு ஆல்பம். அதுக்கு வந்துட்டு அகைன் மேட் கலருக்கு வந்துட்டு சுகர் பாப்போட சில்வர் கிரவுன். இது வந்து ஒரு மேட் கிரே கலர். அதுக்கப்புறம் கிளிட்டரட்டி பை ரெனே. அதுல வந்துட்டு இந்த பேர் வந்துட்டு சில்வர் கான்ஃபெரி. ஓகே. இதுதான் நான் எடுத்ததுலே ரொம்ப அழகான கார்ஜியஸான டிஸ்கோ பால் கிளிசனிங் கிளிட்டர் கலர். இதுல இந்த ஹோலோகிராஃபிக் குட்டி குட்டி கிளிட்டர்ஸ், சில்வர் கிளிட்டர்ஸ் அது எல்லாமே வந்து செம்ம பிரிட்டியா இருந்தது. அந்த இது வந்துட்டு ஆக்சுவலா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா குவாலிட்டி, நெயில் பாலிஷ் குவாலிட்டினால நான் கண்ணா பின்னான்னு வந்து லேயர் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு இப்போ ஒரு 6 லேயர் இருக்கு. இந்த ஒரு நெயில் பாலிஷ்ல லாஸ்டா இருக்கிறது 6வது லேயர். ஸோ அதனால அது வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சது. அதனால அது இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ற மைண்ட் செட்ல இல்லைன்னு மேல இன்னொரு கலர் வச்சு மூடி வச்சிருக்கேன். புதைச்சு வச்சிருக்கேன் அந்த கிரே இந்த ரைட் ஹேண்ட்ல மிடில் ஃபிங்கர்ல. ஸோ யா தட்ஸ் தட். ஃபோக்லோரோட இதுக்கு வந்துட்டு சுகர் பாப் அண்ட் ரெனே. ஸோ பேசிக்கலி இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு அப்படின்னா, நீங்க வந்து சுகர் பாப்போட நெயில் பாலிஷஸ் அண்ட் ரெனேயோட நெயில் பாலிஷஸ் கேன் டெஃபினெட்லி ட்ரை. அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். ஓகே. அடுத்தது ஃபியர்லெஸ்க்கு வந்துட்டு அகைன் ரெனேயோட கிளிட்டரட்டி கோல்ட் ரஷ் அப்படின்ட்டு ஒரு நெயில் பாலிஷ். இது வந்து செம்ம பிக்மெண்ட். ஓகேவா? நான் வந்து பேஸே வைக்கவே இல்லை. ஜஸ்ட் இது மட்டும் தான் வச்சேன். ஒரு பியூட்டிஃபுல்லான கிளிட்டரி கிளிஸ்னிங் கோல்ட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 2 கோட் நல்லா திக்கான பிக்மெண்ட் வந்து இது கொடுத்துருச்சு. அடுத்தது டெபியூ ஆல்பம் போயிடலாம். டெபியூ ஆல்பம் வந்து கிரீன் தீம். ரெனேல வந்துட்டு மேட்டிடியூட். ரெனேலே மேட்டிடியூட்னு மேட் நெயில் பாலிஷ் அண்ட் கிளிட்டரட்டின்ட்டு கிளிட்டர் நெயில் பாலிஷ் இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ப்ளூ. வெயிட் பண்ணுங்க. இந்த கிரீனோட கலர் பேர் நான் சொல்லிடுறேன். மாஸ் கிரீன். ஒரு பியூட்டிஃபுல்லான பிரிட்டியான ஆல்கே பேஸ்டல் கிரீன் மாதிரி. என் ஃப்ரெண்டு கேட்டா அவளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா மறந்துட்டேன். கொடுக்கணும். அதுக்கு மேல டாப் பண்றதுக்கு வந்து இந்த கிளிட்டர். இது வந்து டர்க்வாய்ஸ் ஹியூ. அகைன் இதுல டர்க்வாய்ஸ், ப்ளூ அண்ட் கிரீன் அண்ட் கோல்டு கிளிட்டர்ஸ்லாம் இருக்கு. ரெண்டையும் மேட்ச் பண்ணும்போது ஒரு பிரிட்டியான கிரீன் வந்துருச்சு. நாங்க எய்ம் பண்ண கிரீன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் லெட்ஸ் மூவ் ஆன் டு எவர்மோர். எவர்மோருக்கு வந்து அகைன் வெரி மிஸ் அப்படின்ற இந்த பிராண்ட். அதுல வந்து ஒரு மேட் ப்ரௌன் ஷேடுக்கு மேல ஒரு பிரான்சி கோல்டி கிளிட்டர் போடுறதுதான் பிளான். இதனுடைய ஷேட் நேம் வந்துட்டு சாக்லேட் பெரி. வெரி பிரிட்டி ப்ரௌன். அதுக்கப்புறம் அது மேல டாப் பண்றது அகைன் ரெனேயோட கிளிட்டரட்டில வந்துட்டு ஈக்ரூ ப்ரௌன். இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான கிளிட்டர். ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது. ஆனா டச்சு நான் ரொம்ப கொடூரமா வச்சிருக்கேன். பட் அதெல்லாம் நம்ம கண்டுக்க போறது கிடையாது. ஓகே. அதுக்கப்புறம் இது வந்துட்டு லவ்வர் அண்ட் ரெட்டுக்காக எடுத்தது காம்போல. வெயிட் பண்ணுங்க. இந்த பிராண்ட் நான் காமிச்சிடுறேன். இது வந்து ஒரு 3 கிளிட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நெயில் பாலிஷ் கிட். ஓகேவா? அது வந்து ரெட்டு, பிங்க் அண்ட் சில்வர் நான் வந்து எடுத்திருந்தேன். ரெட் பிங்க்கு வந்துட்டு ஒரு விரலுக்கு இதோ இங்க வந்து பிங்க் அண்ட் இங்க வந்து ரெட். அதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். ஐ ஹாவ் டு சே இது மட்டும் தான் நான் கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன். செட் ஆகுமா, நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா அப்படின்ட்டு. பட் செம்ம பிரிட்டியா இருந்தது. வெரி வெரி பிரிட்டி. அந்த கிளிட்டர்ஸ்லேயே வந்துட்டு செல்ஃப் கலர் கிளிட்டரோட இருக்கிறது வந்து இதுதான் நான் எடுத்ததுலே.
இப்போ ரெட்ல வந்து ப்ராப்பர் ரெட் கிளிட்டரோட இருக்கிறது, பிங்க்லயும் வந்துட்டு ப்ராப்பர் பிங்க் கிளிட்டரோட இருக்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இதுதான். ஸோ இது பிராண்ட் நேம் வந்துட்டு பெர்பா அப்படின்ட்டு ஒரு பிராண்ட் நேம். எல்லாத்தோட லிங்க்கும் அகைன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பிங்க்குக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு அகைன் ஒரு பாஸ்டல் பிங்க். இது வந்துட்டு பபிள் கம் ட்ரீம்ஸ் ஃப்ரம் சுகர் பாப். அதுக்கப்புறம் அந்த ரெட் வந்துட்டு நைக்காவோட ஒரு ரெட் கலர். இது வந்து அரேபியன் நைட் ரோஸ். இந்த ரெட் ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு. அரேபியன் நைட் ரோஸ்ன்னு பேரு, ஆனால் ரெட் கலர் நெயில் பாலிஷ். ப்ளீஸ் வி ஹாவ் மிட் நைட்ஸ். அதுக்கு வந்து ஒரு டார்க் ப்ளூ தீம்ல இருக்கக்கூடியது இங்க இருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு இது 2 அகைன் சுகர் பாப்போட ஓஷன் டிரைவ். அதுக்கப்புறம் அதை டாப் பண்றதுக்கு ஜூஸ் அப்படின்ட்டு ஒரு பிராண்ட்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு டார்க் ப்ளூ கலர். ஆக்சுவலா இது வந்து ரொம்ப டார்க்கிஷ் ப்ளூவா வந்துட்டு வெப்சைட்ல இருந்தது. ஆனா வந்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அந்த அளவுக்கு டார்க் ப்ளூ கிடையாது. இது பார்த்தா இது ஒரு மாதிரி டீப்பர் ஓஷன் ப்ளூ மாதிரி, டார்க் ப்ளூ கிடையாது. இதுதான் டார்க் ப்ளூ. இந்த மாதிரி இண்டிகோ டார்க் ப்ளூ எக்ஸ்பெக்ட் பண்ணது, ஆனா இந்த மாதிரி வந்துச்சு. பட் டாப் பண்ணும்போது வந்துட்டு அது தெரியல, அது மறைஞ்சிருச்சு. அது நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இது வந்து ஒரு கூத்து அடிச்சோம் நாங்க. அதை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், ஷேர் பண்ணிக்கிட்டேன். இங்க எல்லாரும் ஹாப்பியா ஜாலியா நாங்க வந்துட்டு இந்த 10 விரல்ல கலர் கலரா வச்சுட்டு ட்ரிப்பு ஃபுல்லா சுத்தணும். ட்ரிப்பு முடிஞ்சு 10 நாள் ஆகியும் நான் இன்னும் கையில இருந்து எடுக்காம இருக்க மெமரிஸ்க்காக இது வச்சுட்டு இருக்கேன். எனிவேஸ் தட்ஸ் தட். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே நான் காமிச்ச நிறைய ரிப்பீட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு என்னோட அப்சல்யூட் ஃபேவரட் அப்படின்றதுனால தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணலாம். லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். 7 days a week, 7 days a week. You've been there for too long. 7 days a week, 7 days a week, but now you